ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருமணி மாலை. கருமணி உண்டு சொற்காயாம்பு மேனி கருணை உண்டு, ஒரு மணி உண்டு என் உள்ளத்திலே உபதேசம் தந்த குருமணி உண்டு, இரவி கோடி சூரிய பிரகாச குரவி உண்டு, திருமணி உண்டு ஹரி ஓம் நமோ ராமானுஜாய என்ற தெய்வம் உண்டே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. செவி வழி வந்த அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் வரலாறு. அகிலம் போற்றும் அன்னை பராசக்தியாம் பார்வதி தேவி மலையத்துவச பாண்டிய மன்னனின் நெடுநாளைய தவத்திற்கு இறங்கி தடாதகை பிராட்டியாக அவதரித்ததும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழுக்கு சங்கம் கண்டதுமான நாளிலம் போற்றும் நான்மாட கூடலாம் மதுரையம்பதிலே அப்பதி பார்க்கும் இடமெல்லாம் செழித்தோங்க காரணம் நானே என கூறி பாயும் வைகை ஆற்றங்கரையினிலே தும்பை செடிகள் நிறைந்து அடர்ந்து செழித்து வளர்ந்த இடத்திலே செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வாழ்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்த கழுகுமலை என்னும் சிற்றூரை சார்ந்த திரு வடுகநாதர் அவர்களும் அவர் தம் வாழ்க்கை துணைவியாம் பொன்னம்மாளும் நீராட சென்றபோது அயோனியாய் அவதரித்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு குரல் வந்த திசை நோக்கி சென்றவர்கள் சூரிய பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருக்கும் ஓர் பச்சிலங்குழந்தையை கண்டு தங்களுக்கு குழந்தையின் குறை தீர்க்க இது கடவுள் தந்த பரிசு என்று இருவரும் மகிழ்ந்து உச்சி மோந்து பாராட்டி சீராட்டி நீராடி அன்னை ஸ்ரீ மீனாட்சியை வழிபட்டு ஊர் வந்து சேர்ந்தார்கள். தும்பை செடிகளின் அருகே கண்டு எடுத்து வந்ததால் தும்பையப்பர் என காரணம் பெயர் சூட்டி குழந்தையை வடுகநாதரும் பொன்னம்மாளும் பொன்னொரு தட்டும் பூவொரு தட்டுமாய் போற்றி வளர்த்து வரும் வேளையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்த தும்பையப்பர் ஐயப்பர் என அழைக்கப்பட்டார். தெய்வீக கலையுடன் வளர்ந்து வரும் ஐயப்பரும் நல்ல சுறுசுறுப்பாகவும் துடுக்காகவும் காணப்பட்டதோடு 7 வயது நிரம்ப பெற்றார். ஐயப்பரை அழைத்து கொண்டு வடுகநாதரும் பொன்னம்மாளும் குழந்தை செல்வத்தை கொடுத்த பராசக்தி மீனாட்சியை தரிசிக்க மதுரை நகருக்கு சென்றனர். விழா கூட்டத்தில் சிறு பாலகனான ஐயப்பர் காணாது போய்விட்டார். எங்கு தேடியும் குழந்தையை காணாத பெற்றோர்கள் அழுது புலம்பி தவித்து கண்ணீரும் கம்பளையுமாய் ஊர் வந்து சேர்ந்தார்கள். பெற்றோரை காணாத ஐயப்பர் அங்கு மளிகை கடை ஒன்றில் பணியாளராக சேர்ந்து கொண்டார். அன்னை மீனாட்சி மதுரை எம்பதிலே தவமிருக்கும் வேளையிலே சேடி பெண்கள் வேண்டி கேட்கும் பொருட்களையெல்லாம் கனப்பொழுதிலே கொடுத்தார். சேடியர்கள் விரைவில் பொருள் வாங்கி திரும்புவதை கண்ட அன்னை மீனாட்சி அவர்களை பார்த்து, சேடியர்களே, பொருள் வாங்கி தாமதமாய் வரும் நீங்கள் இப்போதெல்லாம் சென்ற வேகத்திலேயே திரும்பி வர காரணம் என்ன என்ற வினவ, சேடியர்களும் அன்னையை பணிந்து, அம்மா, நாங்கள் பொருள் வாங்க செல்லும் கடைதனிலே புதிதாய் ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்துள்ளான். நாங்கள்
கூறும் முன்னே அவன் அனைத்து பொருட்களையும் தந்து அனுப்பி விடுகின்றான். அவனை பார்க்கும் இடத்து ஏதோ ஒரு தெய்வ குழந்தை போல காட்சி தருகின்றான் என கூறி சேடி பெண்கள் வார்த்தை கேட்ட அன்னையும் மகிழ்ந்து தானும் அப்பாலகனை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டு நாளை நம்மிடம் அழைத்து வாருங்கள் என்று பணித்து சென்றாள். அன்னையின் வார்த்தைகளை சிரமேல் தாங்கி சென்ற சேடி பெண்களும் மறுநாள் ஐயப்பரிடம் நடந்த விபரம் அனைத்தையும் கூற சேடி பெண்களின் வார்த்தைகளை கேட்ட ஐயப்பரும் வருவதாக வாக்கு கொடுக்க அன்னையை காண ஐயப்பரை அழைத்து சென்று அன்னையிடம் ஐயப்பரை அழைத்து வந்த விபரத்தை கூறினார்கள். சேடியர்களின் சொற்கேட்டு மகிழ்ந்த அன்னையும் அருகே வரும்படி ஐயப்பரை அழைத்தார். சேடியர்கள் விலகினார்கள். அன்னையுடன் தனிமையில் இருவருவமாய் உரையாடி கொண்டு இருந்தார்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவ்விடம் வந்து போ என்று அன்னை திருவாய் மலர்ந்ததை கேட்டு அற்றார் அருநிதியும் பெற்றால் போல் மகிழ்ந்து அன்னையிடம் விடைபெற்று சென்றார். அன்னையின் அமுத வாக்கின்படியே ஒழுகி தினமும் அன்னையை கண்டு அளவளவாவி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் அன்னையை தரிசிக்க மதுரை வந்த பெற்றோர்கள் தன் மகன் எதிர் வருவதை கண்டு மனதிலே மகிழ்வு நிறைவு கொண்டவர்கள் ஆனார்கள். மகிழ்ச்சி மிகுதியாய் தாய் தந்தை இருவரும் ஒரு சேர ஐயப்பா என்று கூவி அழைத்தனர். பெற்றோர்களின் குரல் கேட்டு மகிழ்ந்து பெற்றோரை நோக்கி வருவதற்குள்ளே அவர்கள் இருவருமே ஓடோடி சென்று குழந்தையை கட்டி தழுவி ஆனந்தமாய் நின்றனர். ஐயப்பரை இனி விடாது ஊருக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று மனதில் எண்ணி ஐயப்பா ஊருக்கு போவோம் வா என்று அழைத்தனர். இவ்வார்த்தைகளை கேட்டதும் ஐயப்பர் அவர்களை சிறிது நேரம் இங்கு இருங்கள், அன்னையிடம் கூறிவிட்டு விரைவில் வந்து விடுகிறேன் என்று கூறி அன்னையை தரிசிக்க சென்றார். அன்னையை தரிசித்து அனைத்து விவரங்களையும் கூறினார். எல்லாவற்றையும் புன்னகையோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்னை ஒரு கண்ணாடியையும் எலுமிச்சை கனி ஒன்றையும் கையில் கொடுத்து, ஐயப்பா, கனி அழுகி என்றைக்கு கண்ணாடியிலே முகம் தெரியாமல் போகிறதோ அன்று என்னிடம் வா, இப்போது ஊருக்கு சென்று வா என்று விடை கொடுத்து அருளினாள். அன்னையிடம் விடை பெற்று பெற்றோருடன் ஊர் வந்த ஐயப்பர் தனி இடம் ஒன்றமைத்து அதிலே அன்னையை வைத்து பூஜை செய்து கொண்டு குதிரை வளர்ப்பிலேயே நாட்டம் கொண்டார். உச்சி வேளையிலே அன்னையின் அருளால் துண்டு வேஷ்டி ஒன்று அந்தரத்திலே பறந்து பந்தல் போட்டது போல் எழில் கொடுத்து கொண்டே இருக்கும். காலம் கனிந்தது. மகனை தாய் அழைக்கும் காலம் வந்தது. அறியாது குதிரை வளர்ப்பிலே காலத்தை கழித்த ஐயப்பர் பூஜை வேளையின் போது கனி அழுகி இருப்பதை கண்டார். கண்ணாடியை பார்த்தார். முகம் தெரியாமல் இருப்பதை கண்டார். விம்மி விம்மி அழுதார். தொழுதார். மெய்துவண்டார். அனலிடப்பட்ட மெழுகானார். யாரிடமும் எதுவுமே கூறாது அன்னையை காண கூடல் நகர் நோக்கி விருந்தோடி சென்றார். அறிந்து வைத்திருந்த அன்னையின் இருப்பிடம் நோக்கி சென்றார். அங்கேயும் அன்னையை காணவில்லை. அறிந்த இடம் அத்தனையும் ஓடோடி சென்று பார்த்தார். எங்கும் அன்னையை காண இயலவில்லை. இறுதியில் அன்னை யாகம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்த ஐயப்பர் அங்கேயும் விரைந்தோடி சென்றார். அங்கேயும் அன்னையை காணவில்லை. செய்வதறியாது திகைத்த ஐயப்பர் அங்கே வளர்ந்து எரிந்து கொண்டிருந்த யாக தீயினுள் பாய்ந்து விட்டார். அம்மா அம்மா என்று அழைத்த அருமை மகன் தன்னை காணாது யாக தீயினுள் பாய்ந்து விட்டான் என்பதை அறிந்த அன்னை யாகசாலைக்கு விரைந்தோடி வந்தார். அன்னை வரவும்
யாக குண்டத்தில் இருந்த ஐயப்பர் வெளிவரவும் சரியாக இருந்தது. மகனின் உடலில் எங்கேனும் தீவடு இருக்கின்றதா என்று பார்த்த அன்னை வடு இல்லாது மகன் பூவுடலோடு தீக்குளித்து புனிதமாய் வந்தது கண்டு அகமகிழ்ந்தாள். அன்னையை கண்டதும் அகமகிழ்ந்தார் ஐயப்பர். என்ன பேசுவது, என்ன செய்வது என்று அறியாது திகைத்தார். நாக்கு குளறியது. உன்னை சிக்கென பிடித்து கொண்டேன், எங்கெழுந்து அருள்வது இனியே என்று தாயுமான சுவாமிகளின் வாக்குப்படி அன்னையின் பொற்பாத தாமரையை தன் உள்ள தாமரணி கட்டிவிட மகனின் மெய்யன்பிலே கட்டுப்பட்ட அன்னை தன் மகன் பக்குவம் பெற்றுவிட்டது கண்டு மகிழ்ந்து தன் வலக்கரம் நீட்டிய கரத்திலே 3000 திவ்ய பிரபந்தம் ஏடு ஒன்று தோன்றியது. திருக்கரத்திலே திகழ்ந்த ஏட்டினை தன் மகனாம் ஐயப்பரின் திருக்கரத்திலே கொடுத்து அவர் தம் திருச்செவிகளிலே அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோடு பிரகாசித்து கொண்டிருப்பதும் எங்கும் நிறைந்த செல்வமுமாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்து தம் திருவாயாலே நித்தம் பூஜை செய்து, வா, நான் உன்னோடு இருப்பேன், சென்று வா, தென் திசையை நோக்கி செல். அப்படி செல்லும் இடத்தில் எங்கே சம்பு அடர்ந்து நீர் நிலையோடு இருக்கும் இடத்தில் புலியும் மானும் ஒன்றாக நீர் அருந்துகிறதோ அவ்விடமே நீ தங்கி இருக்க ஏற்ற இடமாகும். அங்கிருந்தே நீ புகழ் பெறுவாய். இன்று முதல் பெரியசாமி என்று அழைக்கப்படுவாய். மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்று கூறி வாழ்த்தி விடை கொடுத்து அருளினாள் அன்னை. அன்னையின் அமுத வாக்கினை சிரமேற்கொண்டு மௌனமாய் சக்தி பூஜையை பரவ செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணி அன்னையிடம் விடை பெற்று தென்திசை நோக்கி புறப்பட்டு வந்தார். நம் குழந்தை நம்மோடு கடைசி வரை இருந்து நம்மை காக்கும் என்று எண்ணி மகிழ்ந்திருந்த வடுகநாதரும் பொன்னம்மாளும் மதுரையிலே நடைபெற்ற விபரங்களை உறவினர்கள் மூலம் தெரிந்து நம் மகனின் நிலை இப்படி ஆனதே, இனி அவன் வரமாட்டான் என்று ஏங்கியே இயற்கை எய்தினார்கள். அடுத்து ஐயப்பராகிய பெரிய சுவாமி நிகழ்த்திய அற்புதங்களை காண்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.